நண்பர்களுக்கு வணக்கம். முதல்ல அவங்க வாசக பார்வை ரொம்ப விரிவான வாசக பார்வை பேசினேன். ரொம்ப அழகா பேசினாங்க. ரொம்ப கிளியரா, ரொம்ப டீட்டெயில்டா படிச்சேன். அதுக்கே முதல்ல இந்த மாதிரி புக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி பால்யகால நினைவு குறிப்புகள்னு நம்ம இதை பிராக்கெட் பண்ணிட்டோம்னா அது வந்து கொஞ்சம் அசால்ட்டா படிப்போம். அது வந்து கொஞ்சம் ஈஸியா, அப்புறம் தொடர்கதையா வேற வந்திருக்குங்கிறதுனால ஒரு மாதிரி ஃப்ரீ ஃப்ளோவா சூப்பர்ஃபிஷியலா படிப்போம், மேலோட்டமா படிப்போம். ஆனா அவங்க ரொம்ப டீட்டெயில்டா அதுல இருக்கிற நிறைய விஷயங்களை படிச்சிருந்தாங்க. அதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷம். டெக்ஸ்ட்டை பத்தி சொல்லணும்னு நினைச்சது எனக்கு ஜாஜா சார் வந்து எனக்கு வந்து அவர் ஒரு ஆசிரியர் மாதிரி, எனக்கு அவருக்கு இருக்கிற உறவு அதெல்லாம் வேற. பட் தன்னளவுலேயே இந்த டெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு டெக்ஸ்டா தான் நான் நினைக்கிறேன். பால்யகால நினைவு குறிப்புகள் இல்லை இது. இது வந்து எந்த விதத்துல பார்த்தாலும் இது பால்ய காலத்துடைய நினைவு குறிப்புகள். ஏன்னா நேர்மையான பால்ய காலத்துடைய நினைவு குறிப்புகள்ங்கிறது வேற விதமானது. இது அப்படி கிடையாது. இது வந்து பால்ய காலத்துடைய நினைவுன்னு ஒரு அவரே முன்னுரையில சொல்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் டைப்பை எடுத்துக்கிட்டு, ஒரு ஒரு முறையை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள வேற ஏதோ செய்ய ட்ரை பண்ற ஒரு ஒரு ப்ராப்பர் ஃபிக்ஷன் தான். அப்ப அந்த ப்ராப்பர் ஃபிக்ஷனுக்கு உண்டான அளவுக்கு ரெஸ்பெக்ட் நாம கொடுக்கணும். என்ன ஆகும்னா இந்த மாதிரி புக்ஸ் எடுக்கும்போது எனக்கு தெய்வநல்லூர் கதைகளை நான் தொடரா படிச்சிருக்கேன். நான் சொல்லணத்துல வரும்போதே அது ஒரு மாதிரி தொடரா படிச்சுட்டேன். எனக்கு இந்த மாதிரி கதைகளை பொறுத்த வரைக்கும் இருக்கிற பெரிய பயமே வந்து இதுங்க லைட்டா இருக்கிறதுனாலே, இதுங்க ரொம்ப லைட்டானதுன்னு நம்ம நினைச்சிருவோம். படிக்க லகுவா இருக்குங்கிறதுனாலே இது ரொம்ப ஈஸியானது, இது ரொம்ப சூப்பர்ஃபிஷியலானது, மேம்போக்கானது, அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிருவோம். அதுக்குள்ள வேற விஷயம் இருக்கு. அதாவது ஆழமான விஷயத்த இப்படி லகுவா சொல்லிட்டு போறதுதான் கஷ்டம். அதுதான் இது வரைக்கும் மாஸ்டர்ஸ் எல்லாருமே ட்ரை பண்றது. பயங்கர ஆழமான விஷயங்களை வந்து பயங்கர லகுவா சொல்ல ட்ரை பண்றதுதான் வந்து மாஸ்டர்களுடைய கேம். அப்போ அப்படி ஒரு கேம் தான் இந்த டெக்ஸ்ட்லயும் நடக்குது. ஆனா என்ன ஆகும்னா இப்படி ஒரு கதை எழுதும்போது பால்யகால கதைகள்னு அதை பிராக்கெட் பண்ணும்போது, அப்புறம் இந்த மொழியில ஒரு பயங்கர ஹெல்தியான ஹியூமர் இருக்கும்போது, அதெல்லாம் நடக்கும்போது என்ன ஆகும்னா ரொம்ப லைட்டா படிச்சிடும். மேம்போக்கா படிச்சுட்டு இது அவருடைய பால்யகால நினைவு கதைகள். எனக்கும் ஒரு பால்யகாலம் இருந்துச்சு. என்னுடைய பள்ளிக்கூடத்துல நாங்க வந்து இப்படி இருந்தோம். என் பள்ளிக்கூடம் அந்த ஒரு, உங்களுக்கு தெய்வநல்லூர்ல, எங்களுக்கு வந்து பேய்நல்லூர், அப்படி வேற ஏதோ ஒரு ஊர் நடக்கும். ஸோ அப்படி அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை. இந்த கதை வந்து அதை ஒரு நரேட்டிவ் கான்டெக்ட்டா மட்டும் தான் வச்சிருக்குங்கிறது முதல்ல. பட் அதனால இதுல இருக்கிற மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் நான் டிஸ்மிஸ் பண்ணல. அவங்க சொன்ன எல்லா ஆஸ்பெக்டையுமே நான் ஏத்துக்கிறேன். இதுல இருக்கக்கூடிய ஹியூமரை, இதுல இருக்கக்கூடிய அந்த மரபிலக்கிய ரெஃபரன்சஸ, மொழியில இருக்கக்கூடிய லகுவை, அது அந்த அவ்வளவு சரளமா ஃப்ளோ ஆகக்கூடிய மொழியை, அது எல்லாத்தையுமே நான் ரெகக்னைஸ் பண்றேன். நான் தொடரா படிக்கும்போது எனக்கு டிஸ்டிங்டா இருக்கிற நினைவுகள், இந்த தொடரை பொறுத்த வரைக்கும், இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு இருக்கிற டிஸ்டிங்க்ட் நினைவுகள்ல ஒண்ணு வந்து, நான் ஆஃபீஸ் வந்து எனக்கு நுங்கம்பாக்கத்து. அப்போ வந்து நுங்கம்பாக்கத்துல ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10ல இருந்து 12 மணி நேரம் வேலை பார்க்கக்கூடிய ஒரு டிபிக்கல் ஜாப் அது. ஸோ நீங்க ட்ரெயின் பிடிச்சு நுங்கம்பாக்கம் போய், நுங்கம்பாக்கத்துல ஷேர் ஆட்டோ பிடிச்சு ஆஃபீஸுக்கு போய் 10 மணி நேரம் வேலை பார்த்துட்டு திரும்பவும் ஷேர் ஆட்டோ பிடிச்சி ஸ்டேஷனுக்கு வந்து ரயிலை பிடிச்சி கூட்டத்துல இறங்கி அப்படி நஞ்சு தான் நீங்க வரும். ஸோ அப்படிதான் என்னுடைய லைஃப் ஸ்டைல். அப்போ அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்ல வந்து நான் இது தொடரா வந்துட்டு இருந்த போது ஒரு நாள் ஷேர் ஆட்டோல எழுந்து, அது ஷேர் ஆட்டோன்னா நீங்க அந்த நுங்கம்பாக்கம் ஷேர் ஆட்டோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 12 பேர் இருக்கும் ஒரு ஷேர் ஆட்டோக்குள்ள, 12 பேர் இருக்கும். ஸோ மூச்சு விடுறதே கஷ்டம். அப்போ அங்க உட்காந்துட்டு அப்புறம் எல்லாரும் அந்த முகத்தை பாத்தீங்கன்னா உயிரை மொத்தமா ட்ரெயின் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் பாக்கி இருக்கிற சக்கைகள் மட்டும்தான் அந்த ஷேர் ஆட்டோல திரும்பி வரும். திரும்ப மறுநாள் தூங்கி எழுந்து வந்தா இன்னும் கொஞ்சம் உயிரோட திரும்ப வரும். அப்படிதான் இருக்கும் அந்த மொத்த கான்டெக்ட். அப்படி ஒரு நாள் ஷேர் ஆட்டோல வரும்போது அந்த தொடர் சொல்லணத்துல ஓபன் பண்ணி மொபைல்ல அந்த தொடரை படிச்சுட்டே வரேன். அந்த அத்தியாயம் வந்து அந்த ஏன் எல்லாருக்கும் இந்தந்த பட்ட பெயர்கள் இருக்கு அப்படிங்கிற பெயர் காரணம் சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம் இருக்கும். அதுல இதுல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு பட்டப்பேர் உண்டு. இப்போ சூனா கானா அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு, சிவாஜி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், டும்லி கோல் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், டொம்லி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், முட்டை அப்படின்னு ஒருத்தருக்கு பட்ட பேர். இதெல்லாம் ஏன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயர் விளக்க பட்டியல் ஒன்று இருக்கும். அவ்வளவு எக்ஸாஸ்டடா 12 மணி நேரம் நொந்து போய் அந்த ஷேர் ஆட்டோல ஏறி உட்காந்து அந்த பெயர் காரணங்கள் படிக்க படிக்க சிரிப்பு அடக்க முடியாம எதிரில் உட்காந்துருக்கிறவங்களெல்லாம் பார்த்தா பாவமா இருக்கு. அவங்க முன்னாடி சிரிக்கவும் முடியாது, பயங்கர குற்ற உணர்ச்சியா இருக்கும். ரொம்ப நொந்து போய் மூக்கெல்லாம் பிடிச்சு முகத்தெல்லாம் மூடி சிரிக்கிறேன். ஆனா உடம்பு குலுங்கிட்டே இருக்கு சிரிக்க சிரிக்க. அப்போ அவ்வளவு ஜாய்ஃபுல்லா நான் படிச்சேன். அதாவது ஒரு மொத்த நாளுடைய எக்ஸாஷனை அந்த ஒரு அத்தியாயம் வந்து எனக்கு டேர்ன் பண்ண ஒரு டிஸ்டிங்க்ட் மெமரி. கிட்டத்தட்ட எல்லாருக்கும் ரீடிங்ல அப்படி சில மெமரிஸ் இருக்கும். சில இடங்களை படிச்சு கண்ணீர் வந்தது, சில இடங்களை படிச்சு சிரிச்சது. அப்படி வாசகர்களுக்கு தொடர்ந்து வாசிக்கிறவங்களுக்கு புத்தகங்களோட அப்படி ஒரு செட் ஆஃப் மெமரிஸ் உண்டாகி வந்துகிட்டே இருக்கும். நாம அந்த கதைகளை மறந்துடுவோம், புத்தகத்தை மறந்துடுவோம், ஆசிரியரை மறந்துடுவோம், சில நாள் பேர் மறந்து போகும், அதெல்லாம் மறந்துடும். இந்த மெமரிஸ் டிஸ்டிங்டா இருக்கும். அப்படியான மெமரியை ஒரு டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணதுனாலே அது ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு டெக்ஸ்ட். எனக்கு தெய்வநல்லூர் அப்படியான இம்பாக்டை கிரியேட் பண்ண டெக்ஸ்ட். பல நாள், இது ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும், பல நாள் இந்த மாதிரி சிரிச்ச, அதிர்ச்சி அடைஞ்ச, ரொம்ப நெகிழ்ந்து போன தருணங்கள் இருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்ட்.
ஆனா இது பால்யத்துடைய நினைவு குறிப்புகள் மாதிரி ஒரு அமைப்புலதான் எழுதப்பட்டிருக்கு. இதுக்கு நான் காலினா சொல்ற மாதிரி இதுல சுஜாதாவையோ இரா முருகனையோ விட எனக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் ரொம்ப நெருக்கமா இருந்தது ஆர்கே நாராயணனுடைய சுவாமி அண்ட் இஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு சுவாமியும் அவனது நண்பர்களும். அதுதான் எனக்கு இந்த டெக்ஸ்ட்டுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்ட். ஏன்னா சுவாமி அண்ட் இஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதுக்கும் இருக்கிற ஒற்றுமை இல்லை இந்த புத்தகத்தை எப்படி புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, இதை வெறும் பால்ய காலமா குழந்தைமையுடைய நினைவா மட்டும் இல்லாம ஒரு பெரிய உலகம் இருக்கு. பெரியவர்கள் வாழக்கூடிய பெரிய, அதாவது வயது முதிர்ந்த பெரியவர்கள் அப்படின்னு தங்களை வித்தின் கோட்ஸ் சொல்லிக்கக்கூடிய மனிதர்கள் வாழக்கூடிய இந்த பெரியவர்களுடைய உலகம் ஒன்று. இதை வந்து ஒரு 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 மேக்ரோ காசம், இது வந்து ஒரு பெரிய ஒரு பிரபஞ்சம்னு வச்சுக்கிட்டா அதுக்குள்ள ஒரு நுண் பிரபஞ்சம் இருக்கு. அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய ஒரு தனி மைக்ரோ காசம். குழந்தைகளுடைய உலகங்கிறது அப்படி ஒரு மைக்ரோ காசம். ஆர்கே நாராயணும் அவருடைய சுவாமியமானது நண்பர்களும்ல என்ன ட்ரை பண்ணுவார்னா, இந்தியாவுடைய சுதந்திரம், இந்தியாவுடைய சுதந்திர போராட்ட காலகட்டம், அதோடைய புதிய சுதந்திர இந்தியா வந்து உருவாகிற காலகட்டம், வெள்ளையர்கள் வர்றது போறது, கிராமத்துக்குள்ள காந்தியன் மூவ்மெண்ட் வந்து கிராமத்துக்குள்ள ஏற்படுத்தக்கூடியது, இந்த தாக்கங்கள் எல்லாத்தையும் அந்த குழந்தைங்க ஏதோ ஒரு விதத்துல ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. மால்குடிங்கிற அந்த குட்டி கிராமத்துக்குள்ள, ஆர்கே நாராயணனுடைய அந்த குட்டி கிராமத்துக்குள்ள நீங்க சுவாமியும் அவனுடைய நண்பர்களும் இந்த மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஏதோ ஒரு விதத்துல அண்டர்கோ பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அதன் வழியா வேற ஏதோ ஒரு புரிதல் வரும். அதுதான் அவங்களுடைய வயதடைகள். பில்டிங்ஸ் ரோமன்ங்கிறது, அதாவது கம்மிங் ஆஃப் ஏஜ் நாவல் அப்படிங்கிறது ஒரு டிப்பிக்கல் வகை. அந்த கம்மிங் ஆஃப் ஏஜ்ல இருக்கிற பியூட்டி வந்து அந்த மேக்ரோ காசத்துடைய விஷயங்கள் எல்லாமே இந்த மைக்ரோ காசத்துக்குள்ள ஏதோ ஒரு விதத்துல ரிஃப்ளெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கிறது. அது அரசியலா இருக்கும், சமூகமா இருக்கும், அறமா இருக்கும். இப்ப பெரியவங்களுடைய பாலிடிக்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு புரியாது அப்படின்னு நாம நினைக்கக்கூடிய இடங்கள்ல அது எப்படி குழந்தைங்களுடைய உலகத்துக்குள்ள அவங்களுக்கு புரியாம சீப்பின் ஆகுதுன்னு பாக்குறதே பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ செக்ஷுவாலிட்டிங்கிறது அந்த குழந்தைங்களுக்கு புரியாது, ஆனா அதோடைய எஃபெக்ட் வந்து ஏதோ ஒரு விதத்துல இந்த குழந்தைங்களுடைய லைஃப்ல இருந்துட்டே இருக்கும். இந்த பெரியவங்களுக்கு நடுவுல நடந்துட்டே இருக்கிற டைனமிக்ஸுக்கு வந்து இந்த குழந்தைங்க உலகத்துல ஏதோ ஒரு விதத்துல எஃபெக்ட் இருந்துட்டே இருக்கும். என்ன நடக்குதுன்னே புரியாம அவங்க அந்த எஃபெக்ட் அண்டர்கோ பண்ணுவாங்க. முதல்ல எஃபெக்ட் வந்துடும், அதுக்கப்புறம் தான் இதனாலதான் நடந்திருக்குங்கிற புரிதலே வரும். ஸோ அது நம்ம எல்லாருக்குமே வயதடைதல்ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ஏன்னு புரியாம நடந்த ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம பின்னால அர்த்தம் கற்பிச்சுப்போம். அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடிய இதுல வந்து தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழல், சமூக சூழல், அதாவது லேட் 80s இருந்து ஏர்லி 90s வரைக்கும் அந்த அரசியல் சூழல், சமூக சூழல், அதுல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதுல ஏற்படக்கூடிய டெக்னாலஜியுடைய மாற்றங்கள், அதுல ஏற்படக்கூடிய புதிய விஷயங்களுடைய சேர்க்கை, இது எல்லாமே அதுல சேருது. ஜாதிய டைனமிக்ஸ் என்னவா இருக்கு, ஊருடைய டைனமிக்ஸ் என்னவா இருக்கு, இது எல்லாமே அதுல வந்து சேர்ந்துகிட்டே இருக்கு. ஆனா ரொம்ப லைட்டரா சொல்லப்படுது. இது எதையுமே வந்து ஹைலைட் பண்ணாம அண்டர்லைன் பண்ணி காட்டாம ரொம்ப லைட்டா அது சொல்லப்பட்டுக்கிட்டே போகுது. அதாவது போற போக்குல நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா அந்த ஆசிரியர் சங்கங்களுடைய பெயர்களுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து வெறும் அரசியல் கொனோட்டேஷன் மட்டும், அதுக்கு பின்னாடி ஒரு ஜாதிய கொனோட்டேஷன் வரும். இந்த மாணவர்கள் உருவாக்கிக்கக்கூடிய தங்களுடைய குழுக்களுக்கு அவங்க வச்சுக்கக்கூடிய பெயர்களுக்கு பின்னாடி இந்திய அரசியலுடைய கொனோட்டேஷன் இருக்கு. அப்போ இந்த கொனோட்டேஷன் எல்லாத்தையும் எங்க இருந்து வருது அப்படிங்கிறத மிஸ் பண்ணோம்னா இதுல வேற ஒரு இந்த குழந்தைங்க தங்களுக்கே தெரியாம எப்படி அவங்களுடைய லைஃப்ல வேற ஏதோ இன்ஃபுளுசஸ் எல்லாம் கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. வயதடைதல்ங்கிறது திடீர்னு ஒரு நாள் நைட்ல ஆகிற விஷயம் இல்லை. அது வந்து ஒரு ரொம்ப, அது என்ன சொல்றது, மழை பெஞ்சு அரிச்சு அரிச்சு இரும்பு வந்து துருபிடிக்கிற மாதிரியான ஒரு ஒரு சமாச்சாரம். காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு அந்த இடத்துக்கு வந்து நாம சேர்றோம். நாம அடல்ட் ஆகுறதுங்கிறது ஏதோ ஒரு விதத்தை கெயின் பண்றது, இன்னொரு விதத்துல ஏதோ ஒரு சில விஷயங்களை லூஸ் பண்றது. நம்மளுடைய இன்னசென்ஸை, நம்மளுடைய குழந்தையுமே ஒரு நாள்ல அது அப்படி டக்குன்னுலாம் மரத்துல இருந்து மாங்காய் பறிக்கிற மாதிரி டக்குன்னுலாம் பறிச்சு எடுத்துறாரு. அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிட்ட இருந்து அதை சுரண்டி 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 நமக்கே தெரியாம ஒரு கட்டத்துல திரும்பி பார்த்தா அது இல்லைங்கிறத தான் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். இப்போ எங்க விட்டோம் தெரியாம அது அப்படி போகும். அப்ப அந்த மாதிரியான மொமெண்ட்ஸ் வந்து இந்த கதையில நிறைய இருக்கு. இவ்வளவு ஹியூமரோட சொல்லப்படக்கூடிய கதையில, அதாவது விழுந்து வாய் விட்டு சிரிக்கக்கூடிய அளவுக்கு ஹியூமரை ஹேண்டில் பண்ணதுங்கிறது நான் சமீபத்துல படிச்ச வேற எந்த டெக்ஸ்ட்லயுமே கிடையாது. நான் வந்து ரொம்ப இப்ப சமீபத்துல படிக்கக்கூடியதுல நான் ரொம்ப ரிக்ரெட்ஃபுல்லா நினைக்கக்கூடிய விஷயம், ஹியூமர் எழுதக்கூடிய ரைட்டர்கள் இங்க ரொம்ப குறைஞ்சாச்சு. சீரியஸான விஷயங்களை சீரியஸாவே எழுதுறோம், சீரியஸா இல்லாத விஷயங்களை கூட சீரியஸா தான் எழுதுறோம். நமக்கு வந்து ஏன்னா ஹியூமர் எழுதுறதுக்கு லாங்குவேஜ்ல ஒரு கமாண்ட் தேவை. நீங்க வந்து சினிமாலேயோ வேற ஏதாவது விஷுவல் மீடியாலேயோ ஹியூமர் பண்ணணும்னா பின்னாடி ஒரு மியூசிக் போடலாம், கொஞ்சம் லைட்டிங்கை மாத்தி ஏதோ ஒரு விதத்துல அந்த இங்க சிரிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டிட முடியும். டெக்ஸ்ட்ல அதை செய்ய முடியாது. டெக்ஸ்ட்ல வந்து நீங்க எழுதுனதுக்கு ரீடர் கரெக்டா ரெஸ்பாண்ட் பண்ணா சரி போகும், இல்லைன்னா வராது. அந்த ஜோக் உங்களோட மட்டும் அப்படியே முடிஞ்சு போச்சு. இங்க வந்து அந்த மாதிரியான ஹியூமர் வந்து தொடர்ந்து ஒர்க் ஆயிட்டே இருக்கு. ஹியூமரை ஹேண்டில் பண்றது ஒரு விதத்துல வந்து லாங்குவேஜ்ல இருக்கிற கிராஃப்ட்ல இருக்கிற கமாண்டுடைய நேரடி ப்ரூஃப். மாஸ்டர்ஸ் எல்லாராலையும் ஹியூமரை ஹேண்டில் பண்ண முடியும்.
சுஜாதாவால ஹேண்டில் பண்ண முடியும், ஜானகிராமனால ஹேண்டில் பண்ண முடியும், யுவன் சந்திரசேகரால ஹேண்டில் பண்ண முடியும். சிரிப்பு வரும். அவங்க டெக்ஸ்ட்டை வச்சு நாம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவோங்கிறத அவங்களால உருவாக்க முடியும். அப்போ அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கமாண்ட் இருக்கும். அந்த கமாண்ட் வந்து இந்த டெக்ஸ்ட்ல வந்து எக்கச்சக்கமா உண்டு. அப்புறம் அந்த மரபிலக்கிய ரெஃபரன்சஸ் சொன்னேன். அந்த மரபிலக்கிய ரெஃபரன்சஸ் வந்து நான் நேரடியா கம்பேர் பண்றது பாசிங்காரத்துடைய புயலிலே ஒரு தோணிக்கு தான். ஏன்னா பாசிங்காரத்துக்கிட்ட மற்றவங்களுக்கு நாஞ்சல் நாடன் ரெஃபர் பண்ணுவாரு, அவங்க எல்லாம் பண்ணுவாங்க. எனக்கு பாசிங்காரத்துக்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, பாசிங்காரம் மட்டும்தான் அதை ஹியூமரா ஹேண்டில் பண்ணுவார். பாசிங்காரத்தால அந்த மதுரையை வந்து அவர் வாரிக்கிட்டு இருப்பார், மதுரையை கலாய்ப்பார். இந்த மதுரையை கலாய்க்கிறதுக்கு அவர் யூஸ் பண்றது வந்து சிலப்பதிகார பாட்டு. நீங்க கரெக்டா கவனிச்சு பாத்தீங்கன்னா 2வது வரியை மாத்தி வச்சிருப்பார். அவர் நேரடியா அந்த பாட்டை கோட் பண்ணவே மாட்டார். அந்த பாட்டுல முதல் வரி இருக்கும், 2வது வரி இவர் எழுதியிருப்பார். ஒழுங்கா பார்த்தா தான் தெரியும். அப்போ என்னன்னா சீரியஸான விஷயங்களுக்கு மரபிலக்கியத்தை கையாளுறது அப்படிங்கிறது, நீங்க ஒரு அடைப்புக்குறி போட்டு இங்க ஒரு கேப் விட்டு இங்க ஒரு மரபிலக்கிய பாடல் தேவை அப்படின்னு நீங்க ஒரு கட்டுரையில விட்டுட்டு அடுத்ததுக்கு போலாம், திரும்ப உங்களுக்கு ரெஃபர் பண்ணி நீங்க அந்த இடத்துக்கு வரலாம். ஹியூமர் அப்படி பண்ணவே முடியாது. ஹியூமருக்கு நீங்க மரபிலக்கியத்தை கையாளணும்னா மரபிலக்கியம் உங்களுக்கு உள்ளேயே இருக்கும். ஒரு சாதாரண லாங்குவேஜ் ஃப்ளோல உங்களுக்கு மரபிலக்கியம் வரும் அப்படின்னா தான் உங்களால வந்து சும்மா இருத்தலே அம்மா சுகம் அப்படின்னு ஒரு வரி இதுல இருக்கு. சும்மா இரு அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு ப்ராப்பர் அத்வைத்த கோட்டு. அதை தவிர நமக்கு வந்து அதுல என்ன சொல்றது, அதுல குமரகுருபரர்ல இருந்து அத்தனை பேரை யூஸ் பண்ண ஒரு 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 வரி அது. சும்மா இரு சொல்லற என்றதுமே அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராப்பர் மரபிலக்கிய வரி. ஆனா அது சும்மா இருத்தலே அம்மா சுகம்னு போற போக்குல வந்துட்டு போகும். அது எதுக்கு வந்துச்சுன்னே நமக்கு தெரியாது, ஆனா போற போக்குல வந்துட்டு போகும். கவனிச்சா அது வந்து எவ்வளவு நக்கலா அதை சொல்லுது அப்படிங்கிறது. தானே அதுவாகி உணர்தல் அப்படின்னு ஒரு வரி இருக்கு. பள்ளிக்கூடம் போக வேண்டாங்கிறத தானே அதுவாகி அவர் உணர்ந்தார் அப்படின்னு. தானே அதுவாகி உணர்றதுங்கிறதெல்லாம் ஏதோ அத்வைத்தம். அதெல்லாம் கொண்டு வந்து சும்மா நக்கலுக்கு அப்படி இடையில சொருகிறது இருக்குல்ல, அதுக்கெல்லாம் நிறைய கமாண்ட். அதுக்கெல்லாம் வந்து மரபிலக்கியமே வந்து அவ்வளவு அவ்வளவு பரிச்சயம் இருந்தா தான், அவ்வளவு லகுவா அதுல புழங்க முடிஞ்சாதான் ஒர்க் ஆகிற மாதிரி அதை செய்ய முடியும். நான் கூட 4 கோட்டு குறுக்க போடலாம், ஒர்க் ஆகாது. அதுதான் மேட்டர். அப்ப எது ஒர்க் ஆகுங்கிற இடத்துல வந்து அந்த எவ்வளவு அதுல பரிச்சயம் இருக்குங்கிறதுக்கு ஒரு நேரடி மெட்ரிக் அது. ஸோ இதுல வந்து அந்த ஹியூமரும் மரபிலக்கியமும் அந்த விதத்துல ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறதும் சொல்லலாம். அப்புறம் இது வெறும் குழந்தைமையுடைய உலகமா மட்டும் இல்லை, இதுக்குள்ள வந்து வரக்கூடிய அடல்ட்ஸும் அதுல வரக்கூடிய சைடு கேரக்டர்களும், குறிப்பா முதல் 3/4 பங்கு இந்த நாவல்ல வந்து வரக்கூடிய தனி கேரக்டர்கள் அத்தனை பேருக்கும் வேற வேற ரெஃபரன்சஸ் இருக்கு. இப்ப அவங்க சொன்ன சிவாஜிங்கிற குட்டி பையனுடைய பாட்டியா வரக்கூடிய பட்டவாரத்தி அம்மா வந்து திடீர்னு நாவலுக்குள்ள வந்து வேற என்னென்னவோ ரெஃபரன்சஸ் எல்லாம் சேர்த்துட்டு போறாங்க. மற்றவங்களால புரிஞ்சுக்க முடியாத விஷயங்களை இந்த குழந்தைங்களை மற்றவங்க எப்படி பர்சீவ் பண்ணுவாங்களோன்னு நாம நினைச்சு பயப்படக்கூடிய இடங்களை வந்து அவங்க அவ்வளவு லகுவா கையாளுறாங்க. அந்த ஜென்ரேஷனுக்கு அது சாத்தியம் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா வேற ஒரு பாட்டியை நம்ம பாக்குறோம், வெங்கடகிருஷ்ணன் அப்படிங்கிற வேற ஒரு பாட்டி, ஒருத்தனுடைய வேற ஒரு பாட்டியை நம்ம பாக்குறோம். நாம அந்த பாட்டியை தான் டிபிக்கல் என்ன சொல்றது தமிழ் சினிமா பாட்டி. அவங்கதான் வந்து முந்தைய தலைமுறையுடைய ரெப்ரசன்டேட்டிவா வந்து இந்த தலைமுறையை வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்கக்கூடிய ஒருத்தங்களா இருக்கும். பட்டவாரத்தி அம்மா வேற ஒருத்தங்களா இருக்காங்க. அவங்க அங்க வந்து சமாதானப்படுத்தி வைக்கிறாங்க, குடும்பத்துல இருக்கிற டிஸ்பியூட்டை தீர்த்து வைக்கிறாங்க. கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான பாட்டி அம்மாக்கள் கிராமம் முழுக்க இருப்பாங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அந்த பட்டவாரத்தி அம்மைக்கு இங்க யூஸ் பண்ணக்கூடிய விஸ்டம் இருக்குல்ல, அதாவது ஒரே சமயத்துல வந்து சும்மா இரு சொல்லற என்றதுமே அப்படிங்கிறத எடுத்து ஹியூமருக்கு யூஸ் பண்ற அதே ஆளால அந்த பட்டவாரத்தி அம்மைக்கு தேவையான அளவுக்கு கிராமிய சொலவடைகளையும் யூஸ் பண்ண முடியுது. கிளாசிக்கல் லிட்ரேச்சருடைய ஒரு எண்டு ஹியூமருக்கு யூஸ் ஆகுதுன்னா இன்னொரு இடத்துல கிராமத்து சொலவடைகளை அவ்வளவு சகஜமா யூஸ் பண்ண முடியும். இதுல பாதி சொலவடைகள் அவரே உருவாக்குறது, அதெல்லாம் ஒரிஜினலா இருக்கிற சொலவடை கிடையாது, அவரே உருவாக்குற சொலவடைகள்லாம் இதுல உண்டு. அந்த சொலவடைகளை எல்லாமும் சேர்த்து அவரால் அவ்வளவு ஈஸியா யூஸ். அப்ப இது எவ்வளவு பெரிய லாங்குவேஜோடைய ஸ்பெக்ட்ரம் நமக்கு காட்டுது. அதாவது ஒரு ரைட்டருடைய கமாண்ட்ல எவ்வளவு லாங்குவேஜ் இருக்குங்கிறதுடைய ஸ்பெக்ட்ரத்தை இது காட்டுது. இன்னைக்கு ஃபிக்ஷன்ல இருக்கிற மேஜர் என்ன சொல்றது குறைபாடுகள்ல ஒண்ணு லாங்குவேஜுடைய இன்சஃபிஷியன்சி. இங்க எழுதக்கூடிய ரைட்டர்கள் எல்லாருக்கும் 2 கதை படிச்சீங்கன்னா 3வது கதையில அவங்க சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுங்கிறத ChatGPT மாதிரி நீங்களே அதை வந்து ஈஸியா கோட் பண்ணிட முடியும். ஏன்னா லாங்குவேஜுக்கு அவ்வளவு இன்சஃபிஷியன்சி இங்க இருக்கு. அது வந்து அது ஏன் உருவாகுதுன்னா ஒகேபுலரியில ஏற்படக்கூடிய குறைபாடுனால, நம்ம இவ்வளவு மொழிகளோட புழங்காததுனால. இதுல வந்து வேற வேற சமூக பின்புலத்துல இருந்து வரக்கூடிய கேரக்டர்ஸ் இருக்காங்க, வேற வேற மொழியில பேசுறாங்க. அவங்க வந்து ஒரு இஸ்லாமிய கேரக்டர் வந்து வ அப்படிங்கிற சவுண்டை வந்து ப்ரிடாமினண்டா யூஸ் பண்ண பாக்கு பதிலாக தொடர்ந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளா அவர் இருக்கார். இந்த யகா பாட்சா அப்படிங்கிற கேரக்டர் வந்து அவர் யூஸ் பண்ணக்கூடிய மொழியில அப்படி ஒரு
இது. அப்புறம் அவர் வந்து தொழுகைக்கு போகும்போது கரெக்டா அந்த தொழுகை எந்த தொழுகை, அதுல என்ன விதமான பாங்கு ஒலிக்கப்படுது, அந்த பாங்குடைய எத்தனாவது, இந்த ரெஃபரன்ஸும் கரெக்டா அங்க மென்ஷன் ஆகுது. இது தொடர்கதை தானே, இது அப்படியே போற போக்குல எழுதிட்டு போயிருந்தா பாங்கு ஒலிக்கப்பட்டதுன்னு எழுதியிருந்தாலே முடிஞ்சிருக்கும். கரெக்டா எழுது மக்ரீப் பாங்கு ஒலிக்கப்பட்டது அப்படிங்கிறதுல சரியான ஒரு ரெஃபரன்ஸோட அந்த இடத்துல அது ஒரு இன்ஃபேக்ட் ஒரு சின்ன போர்ஷன் வர போறாரு. அவருக்கு அந்த ரெஃபரன்ஸ் சரியா இருக்கு, அவருடைய மொழி சரியாவும் இருக்கு, பிராமணர்களுடைய மொழி சரியா இருக்கு, பிராமணர் அல்லாதாருடைய மொழி சரியா இருக்கு, அவங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய வேற வேற சாதிகளுடைய மொழிகள் அவ்வளவு பர்ஃபெக்டா புழங்குது. அப்போ அவ்வளவு ஒக்காபுலரியுடைய கமாண்ட் இருக்கிற, லாங்குவேஜுடைய கமாண்ட் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே இதுல அவ்வளவு லகுவா, இது எதையுமே வந்து பாயிண்ட் பண்ணி கூறா பார்க்கலன்னா தெரியாம போகக்கூடிய அளவுக்கு லகுவா இருக்கு. எதுவுமே உறுத்தாது, கண்ணுல தெரியும். அதாவது நான் எனக்கு இதெல்லாம் தெரியும் பாருங்க, இதெல்லாம் எனக்கு தெரியும் சார் அப்படின்னு ஒரு போர்ட்போலியோ எழுதி காட்டுற மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது, அவ்வளவு கேஷுவலா இருக்கும். கவனிச்சா தெரியும் இவங்க எல்லாருமே வேற வேற மொழிகள்ல பேசிட்டு இருக்காங்க, வேற வேற டயலெக்ட்ஸ்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மொழியில இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே இவங்களுக்குள்ள வேற வேற விதமான ஜோக்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுது. இதுல வரக்கூடிய டொம்பிளிங்கிறவர் வந்து அவருடைய லாங்குவேஜே தனியா இருக்கு. அவருக்கு வந்து முதல்ல ஒரு 3-4 அத்தியாயத்துக்கு வந்து அவர் பேச பேச அந்த பேச்சுக்கு வந்து நாம திரும்ப ஒரு மொழிபெயர்ப்பு போட்டு ஆத்தர் நமக்கு கொடுக்குறாரு. ஆனா கடைசியில ஒரு இடத்துல டொம்பிளி பேசுறதுக்கு மொழிபெயர்ப்பு கிடையாது, அந்த சென்டென்ஸ் அப்படியே கொடுக்கப்பட்டு கிராஸ் பண்ணும், படிச்சா புரிஞ்சிருது. ஏன்னா நான் அவ்வளவு நேரம் டொம்பிளியோட பேசி பேசி பழகியிருக்கேன். இப்ப டொம்பிளியோடைய பேச்சுல என்ன குறை இருக்கு, அவர் முதல் சிலபலை வந்து கட் பண்ணிடுறாரு அப்படிங்கிறது நான் அப்ப ரியலைஸ் பண்றேன். அப்போ முதல் சிலபலை கட், அந்த இடத்துல எந்த சிலபலை போட்டு மேட்ச் பண்ணணுங்கிறத நானே தெரிஞ்சுக்கிறேன். அந்த மொழிபெயர்ப்பு இல்லாமலே என்னால அவர் விரிவுரை எழுதாமலே என்னால அந்த சென்டென்ஸை முழுசா படிச்சிட முடியும். அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இதுல லாங்குவேஜாவே ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. அப்புறம் அவங்க சொன்ன மாதிரி இதுல இருக்கக்கூடிய அந்த சமூக பின்புலம், சமூக விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப எஃபெக்டிவா எந்த விதத்திலயுமே வந்து ஹைலைட் பண்ணி காட்டப்படாம இயல்பா பொருந்தி 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 வந்திருக்கு. அவங்களுடைய பின்புலத்துல இருந்து எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ அப்படி பிஹேவ் பண்றாங்க. அவங்களுக்கு எந்த விதத்துலயும் எக்ஸ்ட்ராவா எதுவும் கொடுக்கப்படலை, அவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படியே இருக்காங்க. அவங்க அந்த விதத்திலயும் இன்டராக்ட் பண்றாங்க, மாறுறாங்க. இதுல வந்து இந்த பிரேம்ங்கிற கதாபாத்திரம், அவர் தான் ஹீரோ. இந்த நாவலுக்கெல்லாம் கிளியர் ஹீரோ வில்லன்லாம் இருக்காங்க. அப்போ இந்த நாவலுடைய ஹீரோ பிரேம் தான். பிரேம் வந்து முதல்ல நீங்க பார்க்கும்போது, முதல்ல அவர் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது ஒரே பாட்டில்ல தண்ணி குடிக்க மாட்டேன், நீ கொண்டு வர ஸ்நாக்ஸ் நான் சாப்பிட மாட்டேன், நான் கொண்டு வரதை நீ சாப்பிடலாம் ஆனா சுத்தமா சாப்பிடணும், அப்புறம் என் கூட வரணும்னா சுத்தமா வரணும், இப்படி பேசக்கூடிய ஒரு ஆளா இருக்காரு. அவர் எங்க இருந்து வர்றாரு, அவர் கொஞ்சம் இவங்களோட எக்கனாமிக்காவும் வசதியா இருக்காரு, அவர் ஒரு பிராமண பையனாவும் இருக்காரு. அவர் வரும்போது அவருக்கு அந்த டிபிக்கல் மென்டாலிட்டியோட தான் அவர் அங்க வர்றாரு. அவருக்கு வந்து இந்த சுத்தம், ஹைஜீன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இவங்க கூட பழகிறதுலயே அவருக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்கு. அதுதான் அவங்கள முதல்ல இந்த கேங், ஏற்கனவே இருக்கக்கூடிய கேங் வந்து இந்த பிரேம உள்ள சேர்த்துக்கிறதுலயும் ஒரு சின்ன தயக்கம் உண்டாங்க. ஆனா இதே பிரேம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அப்படியே இந்த நாவலுடைய ஃப்ளோல வந்து மாறிடுறாரு. அவர் ஒரு இடத்துல வந்து அவர் சூனாகானாங்கிற சூகணேசன் வந்து அவங்களுக்கு ஒரு விருந்து கொடுக்குறாரு. அதுலதான் அவர் முதல் முறையில் லகுவா எல்லாரோடையும் கலந்து எல்லாருடைய ஸ்நாக்ஸையும் எடுத்து இவங்கள மாதிரியே சாப்பிட கத்துக்கிறாரு. இவங்கள மாதிரியே ஓடுற ஓடையில வந்து தண்ணி கொண்டு குடிக்க கத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் திரும்ப அந்த சுத்தத்தை எல்லாம் பாக்குறதே இல்லை. அந்த பிரேமுக்கு ஒரு பெரிய ப்ராப்பர் கேரக்டர் ஆர்க் ஒண்ணு இருக்கு. அவர் வந்து எப்படி இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு, களங்கம் இல்லாத ஒரு, அதாவது சுத்தங்கிறத வந்து பிசிக்கலாவும் மனசளவுலையும் முழுக்க சுத்தம், கிளீன், நீட் அண்ட் டைட் ஆடுக்கு வர மாதிரி அந்த பளபள வெள்ளையோட இருக்கக்கூடிய ஒரு ஆளா தெரியக்கூடிய ஆள் வந்து இந்த நாவலுடைய எண்டுல வந்து ஒரு ப்ராப்பர் கரையோட தான் முடிகிறார். அவர் வந்து தன்னுடைய களங்கமின்மையை தொலைக்கிற இடத்துலதான் இந்த நாவல் முடியுது. அவர் வந்து ஒரு முழு தப்பான விஷயத்த செய்யறாரு, அதுக்கு பின்னாடி அவருக்கு காரணம். இது நாவல் வெளியே வந்துருச்சு, இனிமே இதுல ஸ்பாய்லர்லாம், இது சினிமா ரிவ்யூ இல்லை, ஸோ ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூ சொல்றதுக்கு சாத்தியம் இல்லை. அவர் வந்து தன் மேல தொடர்ந்து பிரயோகப்படுத்தப்படுற அவங்க சொன்ன அந்த ஜாதிய காழ்ப்பு இருக்கு இல்லையா, ஒரு வாத்தியாருக்கு அவர் மேல ஏற்படக்கூடிய ஜாதிய காழ்ப்புனால தொடர்ந்து வயலன்ஸுக்கு சப்ஜெக்ட் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்காரு, பிசிக்கலா அபியூஸ் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்காரு. அந்த அபியூஸ் அவர் பொறுத்து 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 போறாரு. நாம வந்து எவ்வளவு நோபலானவன் பிரேம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஆரம்பத்துல இருந்து அவர் ரொம்ப ஒரு நோபல் ஹீரோவா தான் நமக்கு சொல்லப்படுறாரு. ஆனா ஒரு கரெக்ட் மொமெண்ட் வரும், இல்ல தப்பான ஒரு மொமெண்ட் வரும்போது அவருக்குள்ள இருக்கிற வன்மம், அவரே அப்புறம் அந்த ஒரு அடைப்புக்குறிக்குள்ள வரக்கூடிய அவருடைய பின்னால் இது மாதிரி ஒரு கூற்று மாதிரி வரக்கூடியது வந்து அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அது வர்ற வரைக்கும் அந்த மொமெண்ட்ல அது இருக்குன்னே நான் ரியலைஸ் பண்ணலன்னு அவர் சொல்லக்கூடிய ஒரு மொமெண்ட் ஆஃப் வீக்னஸ்ல அவர் மேல அன்பு வச்சிருக்கக்கூடிய 2 பேருடைய லைஃபையும் சேர்த்து கெடுத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய வயலன்ஸுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. அந்த ரிவெஞ்சை எடுத்துரும் செஞ்சிடறாரு. அப்புறம் அதை எடுத்துட்டு அதை ரொம்ப சந்தோஷமா அந்த வாத்தியார், அந்த அபியூஸ் பண்ற வாத்தியார் வந்து
அந்த ரிவெஞ்சில் விழுந்து அந்த ஊரை விட்டு ஓடும்போது பிரேம் வந்து தூரமா நின்றுட்டு வணக்கம் சார் அப்படின்னு இங்கேருந்து கத்துற ஒரு 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 ஈவெண்ட் இருக்கு. அப்போ முழுக்க ஈவிலா தான் அவர் அதை செய்யறாரு. செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அதுல அவருக்கு எந்த ரிக்ரெட்டும் இல்லை. ரிக்ரெட் எல்லாம் அப்புறம் பின்னால அவருக்கு வருது, அவருக்கு உடம்பு சரியில்லாம போகுது, அதெல்லாம் வருது. ஆனா தான் செய்யறது என்னங்கிறத முழுசா தெரிஞ்சுதான் அவர் அதை செய்யறாரு. அவரால் 2 உயிர்கள் வந்து அவரால் போகல, பட் 2 உயிர்கள் போகக்கூடிய ஒரு தருணத்துல அவர் வந்து ஏதோ ஒரு விதத்துல அக்கம்ப்ளிஸா இருக்காரு. அந்த அந்த 2 உயிர்களுடைய பலியில அவர் ஏதோ ஒரு விதத்துல ஒரு அக்கம்ப்ளிஸா இருக்காரு. ஆனா அவருக்கு அதுல எந்த கில்ட்டுமே இல்லை. அவர் வந்து அதை தன்னுடைய வயலன்ஸுக்கான ரிவெஞ்ச் அங்க எடுக்கணுங்கிற இடத்துல இது ஒரு டிப்பிக்கல் பெரியவங்களுடைய புத்தி. எவன் வாழ்க்கை எப்படி போனா என்ன, நாம வந்து என்னுடைய ரிவெஞ்ச் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிற வன்மம் வந்து பிரேம் இது வரைக்கும் எதனால பாதிக்கப்பட்டாரோ அதே தான் இப்ப பிரேம் எடுத்து செய்யறாரு. அப்போ ஒரு சின்ன பையங்கிற இடத்துல இருந்து அந்த பையன் வந்து ஒரு முழு அடல்ட் மென்டாலிட்டிக்கு வன்மத்தோட வஞ்சத்தோட இருக்கிறதுனா என்ன அப்படிங்கிறது முழுசா தெரிகிற ஒரு டார்க் ஸ்பேஸுக்கு அவன் மூவ் பண்ணிடுறான். அந்த இடத்துலதான் இந்த நாவல் முடியுது. அப்போ இப்படி ஒரு ஜேர்னி இருக்குல்ல, இந்த இந்த பில்டிங்ஸ் ரோமன்கிற வகைமையில இது ரொம்ப முக்கியமான ஒரு எலிமெண்ட். இது நீங்க வந்து வயதடைதலுக்கு 2 வழி இருக்கு. ஒண்ணு செக்ஷுவாலிட்டி வழியா வயதடையலாம், இல்ல மரணத்தின் வழியா வயதடையலாம். பெரும்பாலும் ஆட்களுக்கு இந்த 2 வகையில தான் வயதடைதல் நடக்கும். நீங்க வந்து ஒரு அடல்ட்டா ரியலைஸ் பண்ற மொமெண்ட் வந்து இந்த 2த்துல ஏதோ ஒண்ணு உங்க லைஃப்ல வந்து கிளாரிங்கா நீங்க அது வரைக்கும் கண்ணை மூடிட்டு ஒரு மாதிரி முகப்பட்டா கட்டின குதிரை மாதிரி போயிட்டே இருந்திருப்பீங்க. திடீர்னு உங்க முன்னாடி அந்த 2த்துல ஏதோ ஒண்ணு வந்து நின்றுதான் உங்களை அடல்ட்டா மாத்தி விட்டுரும். இதுல 2ம் கம்பைன் ஆகி வந்து அவரை ஒரு விதத்துல அடல்ட்டா மாத்துது, அவரோட சேர்ந்து மற்ற பசங்களையும் வந்து அடல்ட்டா மாத்துது. அப்புறம் இதுல இவ்வளவு ஃபன்னியா சொல்லப்படக்கூடிய, இவ்வளவு ஹியூமரோட லைட்டா சொல்லப்படக்கூடிய இந்த டெக்ஸ்டுக்குள்ள வந்து ரொம்ப மூவிங்கான இடங்கள் இருக்கு. அதாவது இப்ப நான் சொன்ன அந்த டார்க்கர் பார்ட்ஸ் வந்து கடைசி ஒரு 7-8 அத்தியாயத்துக்குள்ள நடக்கக்கூடியது. அது வரைக்கும் நீங்க வெடிச்சு சிரிச்சுக்கிட்டே படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கதையிலையும் கூட அங்கங்க ரொம்ப மூவிங்கான விஷயங்கள் வந்துருக்கு. இப்ப பிரேமுக்கும் சங்கீதாங்கிற ஒரு பெண்ணுக்கு வந்து முதல்ல ஏற்படக்கூடிய ஒரு சின்ன உரசல்ல வந்து அந்த பொண்ணு இவனை திரும்ப வந்து கன்ஃபரண்ட் பண்ணும்போது அவங்க கேட்கக்கூடிய கேள்வியும் அதுக்கு பிரேம் கொடுக்கக்கூடிய பதிலும் வந்து ரொம்ப மூவிங்கான ஒரு விஷயம். அப்புறம் பிரேமுடைய அம்மாவை வந்து இந்த நான் முதல்ல சொன்ன அந்த வெங்கடகிருஷ்ணன்கிற ஒருத்தருடைய ஒரு கேரக்டருடைய ரொம்ப சின்ன கேரக்டர், அந்த வெங்கடகிருஷ்ணன்கிற கேரக்டருடைய பாட்டி வந்து இவங்கெல்லாம் பிராமணர் அல்லாதவர்கள், பிரேமோட சுத்தக்கூடிய மற்றவங்க எல்லாம் பிராமணர் அல்லாதவர்கள். அவங்கள வந்து ஏன் வீட்டுக்குள்ள விடுற அப்படின்னு கேட்டு ஒரு ஒரு பாட்டி வந்து கேட்கும்போது அதுக்கு பிரேமுடைய அம்மா கொடுக்குற பதில் வந்து அவ்வளவு மூவிங்கான, அவ்வளவு பாய்க்னண்டான ஒரு இடம். அது ரொம்ப ஆழமான இடம். நாம ரொம்ப மூவ் ஆயிடும் அந்த இடத்துல. என்ன பிராமணர் அல்லாதவர், அது இது என்னத்துக்கு இதெல்லாம். இந்த எண்ட் வந்து இந்த மொத்த கஷ்டத்துல நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தானே கிடக்கும். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருக்க முடியாத இடத்துல இந்த பிரிவுகளுக்கு எல்லாம் என்னதான் அர்த்தம் அப்படிங்கிறத சொல்லாம அந்த இடத்துல நம்ம கம்யூனிகேட் ஆயிடும். அதாவது அவங்க அம்மா வந்து எந்த விதத்திலையும் வாயை விட்டு சொல்லாம நமக்கு அவங்களுடைய கஷ்டத்தை சொல்றதன் வழியா கம்யூனிகேட் பண்ணிடுறேன். அப்போ அந்த மாதிரி பாய்க்னண்டான மூவி அது எதுவுமே அந்த குழந்தைங்களுக்கு புரியாதுங்கிறதும் நமக்கு தெரியும். இதை இந்த டெக்ஸ்ட் அவங்க பாயிண்ட் பண்ணும்போது ரொம்ப பிரில்லியண்டான ஒரு விஷயத்த பாயிண்ட் பண்ணாங்க. இதுல வந்து நான் டிஃபைன் பண்ணப்படாம விடுது. மற்ற எல்லா கேரக்டர்களுக்கும் அவங்க எந்த ஊர்ல இருந்து வராங்க, எந்த பின்புலத்துல இருந்து வராங்க, என்ன ஜாதியை சேர்ந்தவங்க எல்லாம் சொல்லப்படுது. இந்த நான் மட்டும் ஒரு விதத்துல பாலுன்னு ஒரே ஒரு இடத்துல ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி வேற எங்கேயுமே இந்த நானுக்கு பேர் கூட கிடையாது. மற்ற இடங்கள் எல்லாத்துலயும் இந்த நான் வந்து ரொம்ப அன்டிஃபைன்டா இருக்கு. அதுதான் இந்த டெக்ஸ்டுடைய மேஜர் அட்வான்டேஜ். நான் வந்து நானாவும் ஆயிடுது. ரீடர் வந்து அந்த நானோட தன்னை அசோசியேட் பண்ணிக்க முடியுதுன்னு சொன்னாங்க. பட் அந்த நான் வந்து அதுக்கு வந்து அது வந்து கிட்டத்தட்ட இது நடந்து ஒரு 30-40 வருஷம் கழிச்சு அதை ரிகலெக்ட் பண்ணுது. இந்த நரேட்டர் வந்து இப்பதான் இதோடைய ஆழங்கள் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறாருங்கிறதே நமக்கு டெக்ஸ்ட்ல தெரியுது. அப்ப அவங்க சொல்லும் போது அந்த அம்மா நேரடியாவே சொல்றாங்க, இது அவனுக்கு புரியாது, அவனுக்கு ஏதோ விஷமா பேசுறாங்கன்னு தெரியுதே தவிர என்ன பேசுறாங்கன்னு புரியல அப்படின்னு சொல்லும் போது நம்ம ரொம்பவே மூவ் ஆயிரும். அப்ப இது ரியலைஸ் ஆகிற பீரியடுக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயம் அவங்க லைஃப்ல நடந்துகிட்டே இருக்குங்கிறது இருக்குல்ல, அது வந்து குழந்தைங்க மேல செலுத்தப்படக்கூடிய வன்முறையில இருக்கக்கூடிய மேஜர் ப்ராப்ளமே அந்த குழந்தைங்களால புரிஞ்சுக்கவே முடியாதுங்கிறது. பெரியவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய வன்முறைகள் எல்லாத்தையும் நம்ம ஏதோ ஒரு விதத்துல ரேஷனலைஸ் பண்ணிடுவோம், அதை புரிஞ்சுக்குவோம். அந்த வன்முறையை வந்து அதுக்கு ஏதாவது கவுண்டர் பண்ண முடியுமான்னு யோசிப்போம். இதுக்கெல்லாம் நமக்கு தேவையான அளவுக்கு நமக்குள்ளேயும் அதுக்கான வன்முறையும் அதுக்கான வன்மமும் நிறைஞ்சதுக்கு அப்புறம் நடக்கிறது. குழந்தைங்களுக்கு அந்த வயலன்ஸ் ஏன் தங்க மேல செலுத்தப்படுதுங்கிறதே புரியாது. அப்போ அந்த புரியாத இடத்துல இருந்து அந்த வயலன்ஸ் வந்து ஒவ்வொரு முறை அடி விழும் போதும், ஒவ்வொரு முறை அந்த இன்னசென்ஸ் வந்து குலைக்கப்படும் போதும் அது வந்து இவங்களை அடல்ட்டா மாத்துது. எனக்கு இதுக்கு நெருக்கமா இதுல இருக்கக்கூடிய அடிகளுக்கு நெருக்கமா நான் நினைச்ச இன்னொரு படைப்பு வந்து யூமா வாசுகியுடைய ரத்த உறவு.
யுமாசகியுடைய ரத்த உறவுகள்ல வந்து ஒரு ஒரு பிரில்லியன்ட் இடம் இருக்கு. ஒரு திருக்கவாலை வச்சு அவங்க அப்பா வந்து ஒரு அடிப்பார். அந்த அடி ஒவ்வொரு முறை விழும்போதும் நாம ரியலைஸ் பண்றது அவர் குழந்தைய அடிக்கவே இல்லை, குழந்தைமைங்கிற பினாமினா அடிக்கிறார். அது வந்து ஒரு பொண்ணை ஒரு பையனை அடிக்கிற அடி இல்லை, அது வந்து குழந்தைமை, இன்னசென்ஸ், களங்கமின்மை அப்படின்னு நாம நினைக்கக்கூடிய விஷயங்கள் மேல விழுற திருக்கவால் அடி. அது வந்து பெரியவங்களுடைய உலகம் வந்து குழந்தைமை மேல செலுத்தக்கூடிய வயலன்ஸ். அப்போ அந்த வயலன்ஸும் இந்த டெக்ஸ்ட்ல வந்து ரொம்ப நாம வந்து ரியலைஸ் பண்ணாத அளவுக்கு கடைசி பகுதியில தான் அந்த வயலன்ஸ் நமக்கு பிளேட்டண்டாவே சொல்லப்படுது. ஆனா அதுக்கு முன்னாடியே நிறைய இடங்கள்ல அந்த வயலன்ஸ் வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். சூனா கானாங்கிறவர் தான் இதுல பெரிய மாபெரும் வீரர். இந்த கேங்குடைய ஒட்டுமொத்த பாடி கார்டு அவர் தான். ஆனா சூனா கானா வந்து முறையா ஒரு ஹோட்டலுக்கு வேலைக்கு போகும்போது அங்க ஒரு இடத்துல ஒரு மௌனத்தோட வந்து அந்த சமயக்காரன் என்ன செஞ்சான் அப்படின்னு சொல்லி ஒரு பாஸோட விட்டுட்டு போற இடம் இருக்கு. அந்த பாஸ்ல அவர் வந்து அவருடைய வயதடைதல் எவ்வளவு வயலண்டா நடந்திருக்கு அப்படிங்கிறது. அதுக்கு சூனா கானா எடுக்கக்கூடிய ரிவெஞ்ச் என்னன்னு பார்க்கும்போது இந்த மௌனத்துக்கு என்ன அர்த்தம், அவர் வந்து கறி அள்ளி அவன் கவட்டை கீழே போட்டு வந்துட்டேன்டா, அப்படி அவன் கவட்டைக்கு நடுவில் கொதிக்கிற கறி அள்ளி போட்டு வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் நம்ம வந்து அவர் சப்ஜெக்டான வயலன்ஸே நமக்கு அந்த மௌனத்துல இருந்து ரியலைஸ் பண்றோம். அப்புறம் அவர் ஏன் இறக்குறாருங்கிறதுக்கு நேரடியா காரணம் சொல்லப்படவே இல்லை, ஆனா அவர் இறக்குறாரு. அது ஏன் எப்படிங்கிறத நாமளே இன்ஃபர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு குவைட்னஸோட விட்டுட்டு இந்த டெக்ஸ்டால மூவ் பண்ண முடியும். அப்போ இந்த மாதிரி பிரில்லியண்டான ரைட்டர்லி ஏரியாஸ் நம்ம பார்க்குறோம். அப்புறம் ரைட்டருங்கிறவன் வந்து கதை சொல்றவன் கிடையாது. நாம ரியலைஸ் பண்ணாம சமகால இலக்கியங்கள்ல நாம ரியலைஸ் பண்ணாம இருக்கிற விஷயம் வந்து கதையை சொல்றதுல ரைட்டருடைய வேலை. கதையெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். கதை வந்து நீங்க இப்ப நான் கூட வாயால 4 கதை சொல்லிடலாம். ரைட்டருடைய வேலை கதையை நரேட்டிவ் ஆக்குறது, கதையாடல் ஆக்குறது. அதை வந்து நீங்க அதை எவ்வளவு சுவாரஸ்யப்படுத்துறீங்க, அதுக்குத்தான் இந்த மொத்த வகைமைகளும் உருவாக்கப்படுது. மாய யதார்த்தம் ஒன்று உருவாக்கப்படுது, சரியலிசம் ஒன்று உருவாக்கப்படுது. இதெல்லாம் எதுக்கு? நாம கிட்டத்தட்ட ஒரு 3500 4000 வருஷமா கதை கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ எப்படியாவது இந்த கதைகளை புதுசா சொல்றதுக்கான ஒரு வழிமுறை தான் இதெல்லாம். அதுக்குதான் மேஜிக்கை கொண்டு வந்து சேர்க்கிறது, ஃபேண்டசியை கொண்டு வந்து சேர்க்கிறது, கதையை முன்ன பின்ன மாத்தி அடுக்கிறது. இந்த வேலைகள் எல்லாமே நாம செய்யறது எதுக்கு? சுவாரஸ்யப்படுத்துறது. அவ்வளவுதான் இதோடைய மொத்த இன்டென்ஷன். அதுக்கு பின்னாடி மற்ற இன்டென்ஷன்கள்லாம் நாமளா கற்பிச்சுக்கிறது. ஆனா சுவாரஸ்யம் தான் அதோடைய அடிப்படை. ஒரே விதமா கதை சொல்லி பழகின இடத்துல வந்து புது விதமா கதையை சொல்லும் போது கதை இன்னும் சுவாரஸ்யமாகுது அப்படிங்கிறதா நம்ம. அப்புறம் கதையில வேற ஏதோ ஆஸ்பெக்ட் எல்லாம் திறக்குது, புதுசா வேற கதவுகளை நம்மளால திறக்க முடியுதுங்கிறதுனாலதான் நம்ம இதெல்லாம் செஞ்சு பார்க்கணும். அப்ப ரைட்டருடைய வேலைங்கிறது நரேட்டிவை வந்து ஏதோ ஒரு விதத்துல இன்டராக்டிவா மாத்துறது, சுவாரஸ்யப்படுத்துறது. நீங்க வந்து இது 8ஆம் தேதி இது நடக்குது, 9ஆம் தேதி இது நடக்குது, 10ஆம் தேதி இது நடக்குது, 11ஆம் தேதி இது நடக்குதுன்னு சொல்றதுக்கு பேர் ஜேர்னல் ரைட். அது வந்து ரிப்போர்ட்டேஜ் அவ்வளவு எளிமையா நேரடியா செய்ய முடியும். 8ல இருந்து 10க்கு போய் 10 திரும்ப 9க்கு வந்து 9 வந்து 12ஓட லிங்க் ஆகுறது தான் ஃபிக்ஷன் ரைட்டருடைய வேலை. ஃபிக்ஷன் ரைட்டர் அப்படித்தான் வந்து இதுக்கு நடுவுல நாம ரிப்போர்ட் பண்றவன் பார்க்காத ஒரு சில்வர் த்ரெட்டை வந்து ஃபிக்ஷன் ரைட்டர் பார்ப்பான். அவன் அந்த சில்வர் த்ரெட்டை வச்சு அதை கோப்பான். அந்த கோத்து நாம இதுவரைக்கும் பார்க்காத ஒரு தொடர்பு அதுக்குள்ள இருந்து உருவாக்கும். அதன் மூலமா ஒரு புது தரிசனம்னு நாம இப்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த உருவாக்கும். அதுக்கு தான் நாம இது எல்லாத்தையும் செய்யணும். அப்ப ரைட்டர் கிட்ட நாம பார்க்க வேண்டிய மேஜர் விஷயம் வந்து அவனுக்கு ஒரு ரைட்டர்லி பெர்ஸ்பெக்டிவ், இப்படி ஏதோ ஒரு விஷயத்த செய்யறதுக்கான எபிலிட்டி இருக்காங்கிறத நாம பார்க்கணும். ராஜகோபாலன் சாருக்கு அது இருக்குங்கிறதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவர் இந்த டெக்ஸ்ட்ல வந்து நேரடியா சொன்னா இது பால்யத்துடைய நினைவு குறிப்புகளாவே இருந்திருக்கும். ஆனா அவர் இதோடைய நரேட்டிவ்ல உருவாக்கக்கூடிய சுவாரஸ்யத்தினாலே, நரேட்டிவ்ல இவர் உருவாக்கக்கூடிய புதுமையினாலே திடீர்னு பாஸ்டுடைய வாய்ஸும் பிரசன்டுடைய வாய்ஸும் கொண்டு வந்து சேர்க்கிறது. இந்த விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும்னா இதுக்கு முன்னாடி நடந்த 2 விஷயத்த நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்ப முதல்ல அந்த 2 விஷயத்துல 2வது விஷயத்த நான் முதல்ல சொல்லிட்டு முதல் விஷயத்த 2வதா சொல்றேன் அப்படிங்கிற இடத்துல ஒண்ணு நடக்குது. நீங்க அந்த கதையை கவனிக்கிறீங்க, இதுதான் 2வதா சொல்றான், அப்போ முதல்ல என்ன சொல்லுவானோன்னு வெயிட் பண்றீங்க. அப்போ இதெல்லாம் ஒரு விதத்துல ரைட்டருக்கு இருக்கக்கூடிய என்ன சொல்றது, இன்ஹரண்ட் பிரில்லியன்ஸ், அவருடைய சட்டிலான ரெஃபரன்சஸ். அப்போ அந்த மாதிரியான பிரில்லியன்ஸ் வந்து இதுல நரேட்டிவாவுமே நிறைய செயல்படும். இந்த குழந்தைகள் மேல செலுத்தப்படக்கூடிய வயலன்சஸ், இந்த குழந்தைங்க மேல இருக்கிறதெல்லாம் கதை அளவுல அப்படின்னா கதைக்கு மேல இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. கதையை வந்து இந்த கதையை நேரடியா சொல்லாம கதைக்குள்ள நம்மளை இன்ட்ராக்ட் பண்ண வைக்கிறதுக்கு, நம்மளை இந்த கதையோட ஒன்றை வைக்கிறதுக்கு நிறைய இந்த மாதிரியான வேலைகள் வந்து செய்யப்படுது. இந்த பின்னாடி வரக்கூடிய 8-10 அத்தியாயங்கள் வந்து நாம முதல்ல படிக்கக்கூடிய சிரிப்பு அத்தியாயங்களுக்கு இது எங்க இருந்து இந்த இடத்துக்கு மாறுச்சுன்னே நம்மளால கண்டுபிடிக்க முடியல. இது முடிஞ்சு இதோடைய பார்டர் எங்க முடிஞ்சு இது எங்க வந்துச்சுன்னே நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அப்கோர்ஸ் தொடர்கதையா வந்ததுனால அவர் இதுல செஞ்ச ஒரு விஷயம் வந்து இதற்கு அப்புறம் தான் இனிமேதான் ஒரு முக்கியமான அத்தியாயம் இருக்கு, இனிமேதான் ஒரு முக்கியமான கட்டம் வரப்போகுது, மனசை திடப்படுத்திக்கிங்க அப்படிங்கிற மாதிரியான ஹுக்குகள் வந்து
ஃபைனல் லைன்ஸ்ல இருக்கு. பட் ஒரு புக்குக்கு தேவை கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு தொடர்கதையா வரும்போது அது ரொம்ப ரொம்ப தேவைதான். ஏன்னா நானும் அப்படி ஆர்வமா வெயிட் பண்ணி தான் படிச்சுட்டே இருந்தேன் சொல்வனத்துல. பட் அவர் அப்படி சொன்னாலுமே கூட இது எங்க என்னடா இவ்வளவு நேரம் சிரிச்சுட்டே வந்தாங்க, இவ்வளவு நேரம் சாதாரணமா இருந்தாங்க, இவ்வளவு நேரம் ஜாலியா ஆனுவல் டே நடத்திட்டு இருந்த பசங்க திடீர்னு ஏதோ ஒரு பாயிண்ட்ல இவ்வளவு டார்க்கான வயலண்டான ஒரு ஸ்பேஸுக்கு ஏன் மூவ் ஆனாங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியல. நம்ம லைஃப்லயும் நமக்கு புரியாது. எப்போ குட் டைம்ஸ் முடிஞ்சு எப்போ பேட் டைம்ஸ் தொடங்குதுன்னு நம்மளால கண்டே பிடிக்க முடியாது. இது கமலுடைய இந்த ஃபேமஸான விருமாண்டி டைலாக் மாதிரி தான். நல்லது நல்ல காலத்தை அனுபவிக்கும் போது அது நல்ல காலம் மனுஷனுக்கு தெரியறது இல்லை, அது முடிஞ்ச பிறகுதான் தெரியுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிபிக்கல் டிரான்சிஷன். அது எங்கிருந்து இவங்க வந்து இங்கிருந்து அங்க டிரான்சிஷன் ஆனாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. அவங்க ஸ்கூல் மாறுறாங்க, ஸ்கூல் மாறினதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு சரி ஸ்கூல் மாறும்போது அது நடந்துரும்னு நினைக்கிறோம். ஸ்கூல் மாறினதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு பீஸ் டைம் இருக்கு. திடீர்னு பீஸ் டைம் முடிஞ்சு ஒரு வயலண்ட் டைம் வருது, திடீர்னு ஒரு சின்ன பீஸ் டைம் வருது. இது எங்க மாறுது இவங்களுடைய, அதாவது ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து இவங்களுடைய குழந்தைமை சிதைக்கப்படுது அப்படின்னு நாம சொன்னா அந்த ஒரு பாயிண்ட்டை நீக்கிட்டா இவங்க வாழ்க்கை வந்து இன்னசென்ட்டாவே இருந்திருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி. அப்படி கிடையாது. இந்த உலகம் வந்து கான்ஸ்டன்டா அவங்க மேல ஏதோ ஒரு விதத்துல வயலன்ஸை செலுத்திக்கிட்டே இருக்கு. அவங்க ஒரு ஆனுவல் டே நடத்தணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அந்த ஆனுவல் டேல அவங்க எதிர்பார்க்காத விதத்துல அவங்களால புரிஞ்சுக்க முடியாத விஷயம் அளவுல ஒரு அவங்களுக்கு ஒரு பெரிய வயலன்ஸ் அவங்க மேல நிகழ்த்தப்படுது. அங்க இருக்கிற பெண்கள் மேல, அங்க இருக்கிற பசங்களுக்கு புரியாத ஒரு வயலன்ஸ் நிகழுது. அந்த வயலன்ஸை இங்க சொல்ற வரைக்கும் அந்த ரைட்டருக்கு அந்த கேரக்டர் அதை ரியலைஸ் பண்ணல அப்படிங்கிறது சொல்ற மொழியில நமக்கு கம்யூனிகேட் ஆகுது. அப்போ ஒவ்வொரு இடமா இது எங்க வயலன்ஸ் முடிஞ்சு எங்க வந்து ஃபன் ஆரம்பிக்குது, இல்ல எங்க ஃபன் முடிஞ்சு எங்க வயலன்ஸ் ஆரம்பிக்குதுன்னு தெரியாம மயங்கி மயங்கி வந்துகிட்டே இருக்கக்கூடிய இந்த தன்மை வந்து ஒரு விதத்துல லைஃபுக்கு ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு தன்மை. இது வந்து இந்த நாவலுடைய மேஜர் அட்வான்டேஜஸ். நீங்க வந்து பில்டிங்ஸ் ரோமன்ங்கிற வகைமைக்கு ரொம்ப பர்ஃபெக்டா எழுதப்பட்ட ஒரு நாவல். இதுல வந்து நீங்க வயதடைதல வந்து எந்த விதமான செயற்கை தன்மையும் இல்லாம உண்மையிலேயே வயதடைதல்ங்கிற ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய ப்ரூட்டாலிட்டி என்ன அப்படிங்கிறத நாம ரியலைஸ் பண்றோம். இவர் பின்னட்டை குறிப்புல சொல்ற மாதிரி ராஜகோபாலன் சாரே முன்னுரையிலையும் சொல்ற மாதிரி பால்ய காலத்தை பத்தின நினைவு குறிப்புகளா இருந்தா அது வந்து முழுக்க பிங்கா இருக்கும். அது வந்து முழுக்க அதை பத்தி சந்தோஷமா, அது ஒரு பொற்காலமா, இழந்த ஒரு பொற்காலத்துடைய நினைவா மட்டும்தான் இருக்கும். இது அப்படியெல்லாம் இல்லை. இதுல வந்து தொடக்கத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஏதோ ஒரு விதத்துல எல்லா கேரக்டர்ஸும் சமமான அளவு, வளர்ந்தவங்க எந்த அளவுக்கு கிரைசிஸ் அண்டர்கோ பண்ணுவாங்க, வளர்ந்தவங்க எந்த அளவுக்கு சந்தோஷத்தை அண்டர்கோ பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதே அளவுக்கு கிரைசிஸையும் சந்தோஷத்தையும் சம அளவுல அண்டர்கோ பண்ணிட்டே இருக்காங்க. அது வந்து இந்த டெக்ஸ்டுடைய ஒரு மேஜர் அட்வான்டேஜ். ஓகே, இது வந்து இந்த புக்கை பத்தின என்னுடைய மேஜர் பிரைசிங்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதோடைய அட்வான்டேஜஸ் அப்படின்னு நான் நினைக்கக்கூடிய, இல்ல இந்த புத்தகத்தை எல்லாரும் வாசிக்கணும்னு நான் நினைக்கிறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய பலங்கள் இதெல்லாம். யார் வேணாலும் வாசிக்கலாம், யார் வேணா, அதாவது தீவிர இலக்கியம் வாசிக்கிறவங்க மட்டும்தான் இதை வாசிக்க முடியும்லாம் நான் எக்காரணத்தை கொண்டு இதை கிளாசிஃபை பண்ணவே இல்லை. இந்த புக்கை யார் வேணாலும் வாசிக்க முடியும், பாப்புலரா வாசிக்க முடியும். இது சொல்வனத்துல வராம விகடன்ல வந்திருந்தா இன்னொரு 30 வாரத்துக்கு டெஃபினட்டா இதை ஓட விட்டுருப்பாங்கன்னு எனக்கு தோணும். அவ்வளவு பாப்புலர் அப்பீல் இருக்கக்கூடிய, அவ்வளவு ஃபன் இருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்ட் இது. அதனால இந்த டெக்ஸ்ட் வந்து அவ்வளவு ஆக்சசபிளான, அவ்வளவு ஈஸியா எல்லாரும் புரிஞ்சுக்கக்கூடிய, ஈஸியா எல்லாரும் ரிலேட் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப நல்ல டெக்ஸ்ட். ரொம்ப பரவலா வாசிக்கப்படணும், இன்னும் பரவலான ரீடர்ஷிப் இது கிடைக்கணும்னு நான் நினைக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்ட். ராஜகோபாலன் சாருடைய பிரில்லியன்ஸுடைய ஒரு சின்ன சாம்பிள் பீஸ் இது. வந்து இந்த புடவை கடையில சாம்பிள் எடுத்து காட்டுற மாதிரியான ஒரு சாம்பிள் பீஸ் பிரில்லியன்ஸ் இது. ஆனா இது வந்து இவ்வளவெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமும் கூட நான் இதுல சில விஷயங்களும் பின்னால பாயிண்ட் பண்ணவும் வச்சிருக்கேன். ஒண்ணு, இதை நான் தீவிர இலக்கிய படைப்பா சொல்ல மாட்டேன். அதை நான் முதல்ல சொல்லிட்டேன், இப்பவும் சொல்றேன். இதை நான் ஒரு தீவிர இலக்கிய படைப்பா என்னால இதை சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியல அப்படின்னா, தீவிர இலக்கியத்துல ஒரு விஷயம் நீங்க ரியலைஸ் பண்ணீங்கன்னா, உங்க குழந்தைமையை பத்தி, உங்களுடைய பால்ய காலத்தை பத்தி நீங்க ரியலைஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு முதல்ல நினைவு வர்றது செயல் இல்லை, செயல் இன்மைதான் பால்யத்துடைய பெரிய ட்ராஜடி. உங்களை யாருமே சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. நீங்க 8வது 10வது படிக்கிற பையனுக்கு உங்க மனசுல நீங்க பெரிய பையனா இருப்பீங்க, ஆனா உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப சின்ன பையனா இருப்பீங்க. ஆனா திடீர்னு ஒரு மொமெண்ட்ல வந்து உங்ககிட்ட, ஏன்டா நீ எவ்வளவு பெரிய பையன், நீ இப்படி நடந்துக்கலாமா அப்படின்னு கேட்பேன். நீ தானம்மா போன வாரம் என்ன சின்ன பையன் சொல்லி ஓரமா இங்கெல்லாம் இருக்கக்கூடாது போடா அந்த பக்கம் சொல்லி அனுப்பிச்சேன், இந்த வாரம் என்னம்மா நீ என்னை திரும்ப பெரிய பையன் சொல்ற. அப்போ அவங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி அந்த கோல் போஸ்ட்டை மாத்தி மாத்தி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. உங்களால அதை புரிஞ்சுக்கவே முடியாது. அப்புறம் நீங்க என்னவோ செய்யணும்னு நினைப்பீங்க, செய்ய முடியாது. அந்த செய்ய முடியாம இருக்கிற தன்மை தான் பால்ய காலத்துடைய குழந்தைமையுடைய பெரிய ட்ராஜடி. உங்களுக்கு என்னென்னவோ செய்யணும், அந்த வாத்தியார் அப்படி ஏறி ஒரு வைக்கணும்டா அப்படின்னு தோணும், வைக்க முடியாது, வாங்கிட்டு தான் நிக்கணும். அப்போ அதுதான் அதோடைய பெரிய ட்ராஜடி. உங்களுக்கு கண்ணு முன்னாடி சில விஷயங்கள் புரிஞ்சிடும், உங்களால அதுக்கு ரியாக்டே பண்ண முடியாது.
இல்லை எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாது. பெரியவங்களா ரியாக்ட் பண்ணணுமா, சின்ன பையனா ரியாக்ட் பண்ணணுமா, நம்ம ரியாக்ட் பண்ணா நம்மளை சீரியஸா எடுத்துப்பாங்களா, நிறைய குழப்பங்கள் இருக்கும். இதுல அது கிடையாது. இந்த டெக்ஸ்ட்ல வந்து செயல் ஊக்கம் மிக்க பசங்க தான். இந்த கேரக்டர்ஸ் ப்ரொட்டாகனிஸ்ட் எல்லாருமே செயல்பட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு பிரச்சனை வருது, அதை ஹேண்டில் பண்றாங்க. ஒரு பிரச்சனை வருது, அதை சரி பண்றாங்க. டக் 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 டக்னு ஆக்ஷன் டு ஆக்ஷன் மூவ் ஆகிட்டே இருக்கு. ஆக்ஷன் டு ஆக்ஷன் மூவ் ஆகாதுங்கிறது தான் பால்யத்துடைய ப்ராப்ளம். டைம் ஸ்லோவா ஃப்ளோ ஆகும். நீங்க வளர்ந்து எப்பயாவது கொஞ்சம் பெரிய பையன் ஆயிட்டா போதும், பெரிய பையன் ஆயிட்டேன்னா இதெல்லாம் நான் மாத்திடுவேன் அப்படின்னு நினைப்பீங்க. பெரிய பையன் ஆனதுக்கு அப்புறம் குழந்தையாவே இருந்திருக்கலாம்னு தோன்றது வேற ட்ராஜடி. பட் பெரிய பையன் ஆகணுங்கிற உத்வேகம் இருக்கும். காலம் ஃப்ளோ ஆகாது. காலம் வந்து இன்னமும் உங்களை 10ஆம் கிளாஸ்லயே உட்கார வச்சிருக்கும். உங்களால ஃபர்ஸ்ட் டேமுக்கும் செகண்ட் டேமுக்கும் நடுவில் நீங்க பெரிய பையன் ஆகவே முடியாது. அப்ப நீங்க அந்த ட்ராஜடியை அண்டர்கோ பண்ணி, அப்ப டைமுடைய ஸ்லோனஸ் வந்து பால்யத்துடைய ஒரு பெரிய ட்ராஜடி. அது இந்த ஒர்க்ல கிடையாது. இதுல வந்து அப்படி ஒரு பால்யத்துடைய ட்ராஜடியா இருக்கக்கூடிய டைமுடைய ஃப்ளோ இதுல கிடையாது. இல்ல டைம் வேகமா ஃப்ளோ, ஏன்னா இது தொடரா எழுதப்பட்ட ஒரு படைப்பு. அப்புறம் இது நான் சொன்ன மாதிரி பாப்புலர் ரீடிங்கா, தீவிர இலக்கிய வாசகர்கள் மட்டுமே படிக்கணும்னா ராஜகோபாலன் சாரால வேலை மாதிரி விஷயங்கள் எழுத முடியும். அது எனக்கு தெரியும். அவருடைய 2 சிறுகதைகள் நான் படிச்சிருக்கேன். வெளிவராத சில படைப்புகளை நான் படிச்சிருக்கேன். படிச்ச அளவுல எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். தீவிர இலக்கியத்துக்குள்ள ஒரு கேம் பிளே பண்ணணும்னு நினைச்சாருன்னா இதை விட பிரில்லியண்டா அவர் பிளே பண்ணிடுவார். அதுல எல்லாம் எனக்கு ஒன்றும் டவுட்டே கிடையாது. பட் இந்த படைப்பு அது அப்படியான படைப்பு கிடையாது. இது வந்து ஒரு தீவிர இலக்கிய படைப்பு கிடையாது. அப்ப டைமுடைய அந்த ஸ்லோ ஃப்ளோ இதுல கிடையாது. ரெண்டாவது, இதுல பிளாக் அண்ட் ஒயிட் கேரக்டர்ஸ் கிளீனா இருப்பாங்க. இதுல இருக்கிற வில்லன்கள் ரொம்ப தெளிவா வில்லன்கள், ஹீரோக்கள் ரொம்ப தெளிவா ஹீரோக்கள். ஹீரோவுக்கு ஒரு ஜேர்னி இருக்கு, வில்லனுக்கு ஒரு ஜேர்னி இருக்குங்கிறது வேற. ஆனா அவங்க ஹீரோ வில்லன் தான். அவங்களுக்குள்ள ரெடீமிங்கான கிரேவான இடங்கள் வந்து ரொம்ப குறைச்சல். இன்ஃபேக்ட் ஆரம்ப கட்ட அத்தியாயங்கள், முதல் 15-20 அத்தியாயங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் வந்து இந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே தங்கள் அளவுல கிரேவாகவும் குறைபட்டவர்களாகவும் ஒருத்தர் ஏதோ ஒரு விதத்துல இட்டு நிரப்பக்கூடிய மாற்றக்கூடியவங்களா இருக்காங்க. அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க, அப்புறம் அந்த சண்டையை அவங்களே தீர்த்துக்கிறாங்க. அந்த தீர்க்கிறதன் போது அவங்களே ஒரு ரியலைசேஷன் அண்டர்கோப்படுறாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற ஈகோ அவங்களே ரியலைஸ் பண்றாங்க. இது எல்லாமே பின்னாடி வரக்கூடிய அத்தியாயங்கள்ல இல்லாம ஆயிடுது. பின்னாடி வரக்கூடிய அத்தியாயங்கள்ல ஒரு நேரடி வில்லன் வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள இருக்கிற குறைகள் எல்லாம் தங்கள் அளவுலயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாண்ட் பைல போடப்பட்ட அந்த வில்லனோட இருக்கக்கூடிய மோதல் தான் பெருசாயிடு. அப்ப அந்த வில்லன் பெரிய வில்லன், அப்புறம் அவன் வெறும் வில்லன் இல்லை, அவன் வந்து ஒரு மெட்டபாரிக்கல் வில்லனா தான் எனக்கு தெரியும். ஒரு வாத்தியார் மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. அவன் வந்து இதுல வரக்கூடிய வில்லனை வந்து நீங்க ஒரு பெரம்பு எடுக்கிற வாத்தியாரா பார்க்க முடியாது. அந்த பெரம்பு வந்து நான் ரத்த உறவுகள்ல சொன்ன அப்பா மாதிரி குழந்தைமையின் மீது வீசப்படக்கூடிய அடி. அது வந்து ஒரு மெட்டபாரிக்கல் வில்லன். அந்த மெட்டபாரிக்கல் வில்லன் வந்து ஒரு பெரிய பூத மாதிரி, ஒரு பெரிய டிராகன் மாதிரி அவன் வந்து நிற்கும் போது இவங்களுடைய குறைகள்லாம் சைடு ஆயிடுது. அதெல்லாம் கொஞ்சம் ஒத்தி வைக்கப்பட்டு இவங்களோட இருக்கக்கூடிய நேரடி மோதலுக்கு போயிடுது. அப்ப எனக்கு வந்து அந்த ஹீரோ வில்லன் டைனமிக்ஸ் உருவாகிற இடத்துல எனக்கு ஒரு சின்ன நெருடல் உருவாயிடுது. நான் வந்து இவ்வளவு நேரம் நான் படிச்சுட்டு இருந்த இந்த கேரக்டர்கள் இருந்த குறை வந்து டக்குன்னு இல்லாம போகும்போது எனக்கு ஒரு சின்ன நெருடல் உருவாகுது. மூணாவது விஷயம், அந்த மேஜர் ஈவெண்ட் கிளைமேக்ஸ்ன்னு நம்ம சொல்லத்தக்க அந்த மேஜர் ஈவெண்ட், அந்த 2 மரணங்கள் நிகழ்ந்த உடனே இந்த கதை முடிஞ்சிருது. அந்த 2 மரணங்களோட இந்த கதை முடியுது. ஆனா அந்த 2 மரணங்களுக்கு அப்புறமும் இவங்களுடைய லைஃப்ல ஒரு மேஜர் போஸ்ட்மார்ட்டம் இல்ல, அந்த போஸ்ட்மார்ட்டம் மரணத்துக்கு பிறகான ஒரு அந்த மரணங்களுக்கு பிறகான ஒரு எஃபெக்ட் இவங்களுடைய லைஃப்ல, அந்த போஸ்ட் கிரைசிஸ் லைஃப் வந்து இவங்களுக்கு இருந்திருக்கும். அதுல எனக்கு இன்னும் ஆர்வம் இருக்கு. நீங்க தீவிர இலக்கிய படைப்புன்னு யோசிச்சு பார்த்தா கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட்ல கொலை எல்லாம் முதலே நடந்துரும். தாஸ்தாஸ்கியுடைய கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட்ல கொலை முதலே நடந்துரும். கொலை இல்லை அதோடைய சென்ட்ரல் விஷயம், அதுக்கான ரிடம்ஷன் தான் சென்ட்ரல் விஷயம். டால்ஸ்டாயோட ரிசரக்ஷன்ல வந்து அந்த கிரைம்ல அவன் அந்த பொண்ணை ஏமாத்துறது இருக்குல்ல, அது இல்ல சென்ட்ரல் ஈவெண்ட். ஏமாத்தின கில்ட்ல இருந்து அவன் தன்னை ரெடீம் பண்ணிக்கிறதுக்காக, புத்துயிர் படையிறதுக்காக அவன் அண்டர்கோ பண்ற கிரைசிஸ், கத்தார்சிஸ் இருக்குல்ல, அதுதான் அதோடைய மேஜர் ஈவெண்ட். அப்ப அது என்ன செய்யும், ஏன் அது மேஜர் ஈவெண்டா இருக்கணும், அதை இன்னும் சொல்லணும். இன்னொரு 5 அத்தியாயம் எழுதுங்க சார்னு சொல்றேன், வேற ஒன்றும். 35 அத்தியாயம் இருக்கு, இன்னொரு 5 அத்தியாயத்துக்கு இதுல ஸ்டஃப் இருக்கு சார், எழுதலாம்னு சொல்றேன், வேற ஒன்றும் கிடையாது. அந்த 5 அத்தியாயத்துக்கு ஏன் சொல்றேன் அப்படின்னா, அங்கதான் நாம யாருன்னு நாம ரியலைஸ் பண்ணுவோம். அங்கதான் ரீடருக்குள்ள ஒரு கத்தார்சிஸை உருவாக்குறதுக்கு ரைட்டருக்கு பெரிய ஸ்கோப் இருக்கு. ரைட்டர் வந்து அந்த ரிசரக்ஷனை எழுதும் போதுதான் ஒரு இலக்கிய படைப்பு உருவாக்கக்கூடிய கத்தார்சிஸை ரைட்டர் உருவாக்கணும். அந்த கத்தார்சிஸ் உருவாச்சுன்னா நீங்க ஒரு ரீடர் வந்து இதை பார்த்தவனா வெறும் ஒரு சாட்சியா மட்டும் இல்லாம அவன் இதுல ஒரு பார்ட்டிசிபென்ட் ஆகி அதன் மூலமா தான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடையும். அப்ப அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை இந்த டெக்ஸ்டால உருவாக்கி இருக்க முடியும். இவ்வளவு பிரில்லியண்டா வந்து இவ்வளவு தூரத்துல நிக்கக்கூடிய டெக்ஸ்ட் வந்து இன்னும் ஒரு அடி ஒசரமா குதிச்சுச்சுன்னா டங்க் அடிச்சிடும். அந்த ஒரு அடி ஒசரமா குதிக்காம 35வது அத்தியாயத்துல நிக்குது. இது ஒன்றும் பைபிள் கிடையாது. அதனால வந்து எழுதின அத்தியாயங்களை மாற்றக்கூடாதுன்னோ எழுதின அத்தியாயங்களுக்கு மேல சேர்க்கக்கூடாதுன்னோ எந்த விதமான ரூலும் வந்து நமக்கு கிடையாது.
டால்ஸ்டாய் வந்து தன்னுடைய வார் அண்ட் பீஸை வந்து எழுதி பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் 3 முறை ரிவைஸ் பண்ணியிருக்காரு. அப்போ டெக்ஸ்ட்டுக்கு ரிவிஷன்லாம் சாத்தியம் தான். அப்புறம் ராஜகோபாலன் சார் பிரமாதமான எடிட்டரா இருக்கிற பட்சத்துல அவரே அந்த ரிவிஷன்கள் எல்லாம் வேற யாருடைய துணை இல்லாம செய்யக்கூடியவர் தான். அப்ப அந்த அளவுக்கு இதுல இன்னும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி இது இன்னும் ப்ராப்பரா ஒரு லிட்ரரி டெக்ஸ்டாவும் இதுக்கு ஒரு பெரிய வேல்யூ சேரக்கூடிய இடத்துக்கு இந்த டெக்ஸ்டால போக முடியும்னு எனக்கு தோணும். அதை இந்த டெக்ஸ்ட் செஞ்சுச்சுன்னா இது வந்து ஒரு தமிழ்ல பில்டிங்ஸ் ரோமன் வகை இலக்கிய படைப்புகள்னா நீங்க என்ன குழந்தைமையை பத்தி எழுதின கதைகள், ப்ராப்பரான வயதடைதலை பத்தி எழுதப்பட்ட கதைகள்லாம் நீங்க விரல் விட்டு எண்ணலாம். சில படைப்புகள் தான் நீங்க வந்து கீராவுடைய பிஞ்சுகள்ல இருந்து ஏதோ சில படைப்புகளை தான் விரல் விட்டு எண்ணி நீங்க ஆமா இது வந்து சரியா இருக்கும், வயதடைதல் படைப்புக்கு சரியா இருக்கும்னு நீங்க சொல்ல முடியும். அந்த வகையில தமிழ்ல ஒரு ரொம்ப முக்கியமான பில்டிங்ஸ் ரோமன் நாவலா இது வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது நடக்கும்னு நான் நம்புறேன். வாய்ப்பளித்த நண்பர்களுக்கு நன்றி.